ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கனவா குழம்பு வேறு மாதிரி வறுத்தரைச்சி எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் நான் கனவாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். போட்டு 2-3 விசில் மேலே போட்டுக்கோங்க. கனவா ரொம்ப வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இந்த குழம்பு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசில் கிட்ட வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலா வறுத்தெடுத்துடலாம். ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் சேர்த்தா போதும். இந்த எண்ணெய் சூடான உடனே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் நல்லா வறுந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டையும் உரித்து கட் பண்ணி சேர்த்துடுறேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போவே வாசனை கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அந்த தேங்காய் இஞ்சி பூண்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் கருக ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூனும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். மல்லி சேர்க்க வேண்டாம். மிளகு பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு மசாலா நல்லா ஆறட்டும். இப்போ மசாலா நல்லா கருகி வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொட்ட ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் மறுபடியும் கட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஒரு 3/4 பாகம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். வேணா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கூடக்கும் வதக்கிக்கலாம். ஏன்னா மூடி வைக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கி கிடைக்கும். அதுக்கு வேண்டிதான். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துடுறேன். மசாலா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துடுறேன் சைடில். இதை நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு இதில் புளியும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா அதையும் அதில் அரிஞ்சு அதில் போட்டுட்டு மறுபடியும் வதக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கி கிடைக்கட்டும். இப்போ ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேன். அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. அப்போ முருங்கைக்காவும் அதோடு சேர்ந்தே வெந்துடும். தனித்தனியாக போட்டு வரும்போது லேட் ஆகும். அதனால் மசாலாவோட சேர்த்து முருங்கைக்காவும் போட்டுங்க. மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. மறுபடியும் மூடி வைக்கிறேன். இன்னும் வதங்கணும். முருங்கைக்காய் கொஞ்சம் கூட வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது முருங்கைக்காய் முக்கால்வாக வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். அதுக்கு கூடவே புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியையும்
இந்த மசால் மிக்ஸி ஜார்லேயே அலசி ஊற்றி அதையே கலக்கி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் கனவா வெந்திருக்கும். நம்ம 6 விசில் வந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருந்தேன். இது மசாலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சுருக்க கனவாவை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து விட்டுறேன். நான் தண்ணி விடவே இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அந்த தண்ணியோடு அந்த குழம்பு வைக்கும் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். கனவாவோட அந்த வாசனை நல்லாயிருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாகவே கொதி வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்றேன். பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. இனியும் குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்ற ஆரம்பிக்கணும். கனவால் அந்த மசால் வந்து நல்லா பிடிக்கணும். குழம்போட மசால் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது டேஸ்டியான கனவா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடெல்லாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.